இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே இந்த வீட்டில் ஒரு பொம்பளை கூட வாயை தரக்கூடாது. அதையும் மீறி ஏதாவது சொல்லிட்டு வந்தீங்கன்னா மனுஷனா இருக்க மாட்டேன். நீங்க இந்த வீட்டை பார்த்துக்கிட்ட லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சு எனக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். யாரும் என் கண்ணு முன்னாடி கூடாது. கிளம்பு. வந்துட்டாரு. அண்ணே, அந்த பொண்ணை தூக்குனதுக்கு அப்புறம் என்னென்ன பண்றது? என்ன பண்றதா? அவ நமக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்துருக்கா. சாதாரணமா விட்டுறக்கூடாதுடா. பொண்ணுங்களை வச்சு கர்ணாவை அசிங்கப்படுத்திருக்கா. நம்ம கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபா பிடிங்கிருக்கா. நமக்கே தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம வீட்டு பொண்ணை கூட்டு போய் பரிச்சு எழுத வச்சிருக்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம கிட்டே காசை வாங்கி கல்யாணத்தை நடத்துவா. ஒரு சின்ன பொண்ணு நம்ம கண்ணுலயே விரல விட்டு ஆட்டிருக்கா. சும்மா விட்டுற முடியுமாடா? அவளை விடக்கூடாதுண்ணே, விடக்கூடாது. அவ எதிர்பார்க்காத மாதிரி ஏதாவது பெருசா பண்ணுனே. இனிமே அவ நம்ம பக்கம் தலை வச்சு படுக்க கூட யோசிக்கணும். என்ன பண்ணலாம் நீயே சொல்லுங்க. முதல்ல அந்த கல்யாணம் நிற்கணும். அப்புறம் அவளை எவனோ 2 நாள் இழுத்துட்டு போனதா கதையை பறைப்படு. 2 நாள் கழிச்சு அவள் திரும்ப போகும்போது கெட்டு சீரழிஞ்சு வந்திருக்கான்னு எல்லாம் நம்பணும். பார்க்குறவெல்லாம் அவளையும் அவ குடும்பத்தையும் காரி துப்பணும். நம்மளை எவ்வளோ ஓட விட்டா. இனிமே அவ ஒரு ஆம்பளை முன்னாடி தலையை தூக்கி பேசுறதுக்கு கூட தைரியம் வரக்கூடாது. அப்படி ஒன்று பண்ணணும். என்ன நீ சொல்றது கரெக்ட், நான் பாத்துக்கிறேன். அவளை நம்ம இடத்துல கட்டி போட்டு நான் சொன்னதை மட்டும் செய். அடுத்து என்ன பண்ணலான்னு அப்புறம் சொல்றேன். சரிண்ணே, சரி. ஏய், என்ன நடக்குதுன்னு நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. இந்த வீட்டு ஆம்பளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு இவங்களுக்கு மத்தியில தான் நீ குப்பை கொட்ட போறியா? இதுக்கு தாண்டி சொல்ற. இதை நிறுத்திடலாம். இத கல்யாணம் உனக்கு வேணாம். ஐயோ, சும்மா நிறுத்துக்கா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கல்யாணமே நின்று போல. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அக்கா, இனி தயவு செஞ்சு திரும்ப இப்படி பேசாத, புரிஞ்சுதா? ஏய், பைத்தியக்காரி பைத்தியக்காரி, உன்னை திருத்தவே முடியாதுரி. இவ்வளத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா நீ புரிஞ்சுக்கலனா உனக்கு கருணா பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அத ஒன்னும் பண்ண முடியாது. ஆடு கசாப்பு கடைக்காரன் தானே. நம்ப வெட்டும் போது உனக்கே தெரியும். தெரியும்.